அந்தாதி அந்தாதிலிருந்து ஒரு அந்தாதி. அருணகிரிநாத சுவாமிகள் அருளை செய்த திரு ஆலவாய் திருப்புகழ், அதோடு கூட திரு அண்ணாமலை திருப்புகழ் மோதி கந்தர் அன்பூதி பாடல்கள் 51 தொடர்ந்து பாராயணம் செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்துள்ளோமாக. சிதம்பரம் பரவு நெடும் கதிரே உலகை விரும்பிய பவனி பதும்படி அதனாலே பரவனிடங்கள் உலகை விரும்பிய பவனி வரும்படி அதனாலே நகர வளங்களை நிகர விளங்கி இருளை விளைந்தது நிலவாலே கரையில் இணைத்தன உலவி நிறைந்தது வரிசை வரும்பதம் அது பாடி பலமடு செந்தமிழ் உலகை அன்பர் மகிழ வளங்கள் மறுவாயே அரகர சுந்தர அருமுகையன் துணை அழிய மணிந்திர மகிழ்வோனே அதலனிடம்படி அமையும் என்பது புற மகளின் இத மனவாளா கருதரு திம்பிய சரவண முக்கும கலபமணிந்திரு மணிமாதா கனகமி தம்பதி மதுரை வளம்பதி அதனை வளர்ந்தரு பெருமாளே பலமொழி செந்தமிழ் உரைசை அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே பலமொழி செந்தமிழ் உரைசை அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே மகிழ வரங்களும் அருள்வாயே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் பொல்வே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் பொல்வே அணியாக வீணை தீர்க்கும் முகம் பொல்வே வாங்கி நின்ற முகம் பொல்வே Come on.
குருநாதர். அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிகழ்வில் இந்த இப்போ இருக்கிற மனநிலையிலிருந்து இன்னும் ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சம்பிரதாயமாக சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப அருமையா திருக்கைலாயம் உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. அந்த ஐயாவும் கொஞ்சம் கொஞ்சமான திருவாசகத்தை சொல்லும் பொழுது கடைசியில் அந்த அழகா அப்படின்னு கொண்டு போனாங்க. அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை நல்லா தான் இருந்தது. இடையில பேசினா கூட அதுவும் நல்லா இருந்தது. நிறைவா நம்ம எல்லோரையும் ஒரு உயர்ந்த ஒரு உணர்வு நிலை கொண்டு போயிட்டார் நம்ம சிவகணேசன் அவர்கள். எப்பவும் சொல்ல அவருடைய குரலுக்கும் பாடலுக்கும் நான் ரசிகன். வருஷத்துல ஒரு 3 நாள் திருவாச்சி முற்றுவதல் நடந்துகிறது. மதுரையில் தபால் நேரில் இருக்க தத்துவான் சொன்னாக்கமும், பேரையூரில் இருக்கக்கூடிய ஆனந்த நிலையம், ஒரு எழுமலை. இந்த 11ஆம் தேதி ஜனவரி 11 அவருடைய திருவாச்சி முற்றுவதல் இருக்கு. அப்புறம் இந்த இடம் தேனி கூட கேட்டிருக்கார் வர சொல்லி. பகவான் சில பேருக்கு அந்த அனுபவம் பண்ணியிருக்கார். இல்லை, இந்த இடத்துல நம்ம அழகா அருமையா இந்த நிகழ்வை சுவாமிஜி ஏற்படுத்தி கொடுத்த அந்த நிகழ்வை அதே போல இருந்து நமக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்த அவர் அடிவட்டிலே இந்த விஷயங்களை ரொம்ப அழகா முறையாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அம்மா அவங்களுக்கு நம்முடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். நம்ம எல்லோரும் நமஸ்காரங்கள் சொல்லிப்போம். அவரோடு இணைந்து சுவாமி கூட இருந்த எல்லா அரங்காவலர்களும் உடனிருந்து இந்த நிகழ்வு எல்லாம் நிகழ்வதற்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணணும்னா எவ்வளவு திட்டமிடணும், எவ்வளவு மெனக்கிடணும், உழைப்பு இருக்கு. நம்ம எல்லாம் இப்படி காலையில வந்தோம், இந்த பாடல்கள் இந்த முற்றோதத்தார் வேற சிந்தனையே இல்லை. எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி உட்கார்ந்த இடத்துல நமக்கு சீரகை தண்ணி கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, உணவு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ போகும்போது நமக்கு எதனா கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகேதனுடைய அரங்காவலர்கள் அனைவருக்கும், விசேஷமா சுவாமினி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் நம்முடைய நமஸ்காரங்கள், நன்றிகள், கிருதஜ்ஞதாக தெரிவிச்சுக்கோம். உண்மையிலே இந்த சிவனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா செய்திருக்காங்க. எல்லா வருஷத்தும் இந்த வருஷம் அழகா இருக்கு. அவ்வளவு தெரியுது. இந்த கலையெல்லாம் இந்த தேசத்துல இருந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு அழகா, என்னமா அற்புதமா பாருங்க. பகவான் நம்முடைய மனதில் இருந்து அவர் அதை வெளிப்படுத்துகிறார். தன்னைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார். சபரிலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விக்கிரகம் செய்தா அவர் எப்படி வரணுமோ அவர் எங்க மனசுல இருந்து அவர் வெளிப்படுத்துறார், நாங்க செய்யறது இல்லைன்றாங்க. உண்மை, சத்தியம். அது அவர் மூலமா அந்த இடத்துல தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கணுமோ அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. உண்மை அதுதான். அதுக்கு மேல ரொம்ப அழகாக வீட்டு இருக்கிறார். அதை செய்து கொடுத்த தென்காசியை சேர்ந்த அந்த கலைஞர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியா வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அருமையா அமர்ந்து நாம் இன்னைக்கு முழுக்க நாம பார்க்கணும். புண்ணிய கஷேத்திரத்துல அதை செய்திருக்கோம். அதுவும் பெரிய விசேஷம். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவதும் நின்னடியே செய்கை பராபரங்கள். தாய்மணக்கம் சொல்வாங்க. தாய்மண சுவாமிகள் அவர் தாய்மணம் தான் மாத்திருக்குதேஸ்வரன். என்றும் கருணை பெற்ற இன்ப தகோதரர் சொல் சென்ற திக்கணத்தில் செல்லும் பராபரமே. எல்லா மகான்களும் அவர்கள் என்ன நினைச்சாங்களோ அவர்களால் முடிந்த கைங்கரியங்களை தானும் செய்து பிறரை ஈடுபடுத்தி இந்த அற்புதமான சனாதன தர்மத்துக்கு விசேஷத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லா மகாத்மாக்களுக்கும் இந்த சுவாமிகளாம் உட்கார்ந்துருக்காங்க. சாதுக்கள் சன்னியாசி சாதாரண விஷயங்கள் அதையும் சொன்னாங்க. பெரிய விஷயம்தான். அவர்களுக்கும் நம்முடைய உங்க எல்லாரும் சார்பும் நான் பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லோருடைய நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் சிவகணேசன் அவங்க இந்த ஐயா சொன்னோம். அப்புறம் நிறைய குழுவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. குழுவினர்கள் பேரையும் சொல்லிடுறேன். திருச்சிராப்பள்ளி திருச்சிரபுரம் சிவனடியார்கள் குழு, திருவாத ஊரர் திருவாசக முற்றோதல் குழு உறையூர் திருச்சி, திருமுறை திருத்தல யாத்திரை அடியார்கள் திருக்கூட்டம் ஆற்காடு,
நெய்வேலி சிவனடியார் திருக்கூட்டம், பன்னிசை மகளிர் குழு, இவங்க எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய நிகேதன் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம ரொம்ப அழகாக பாடினாங்க, கூடவே இருந்து வாங்கி பாடினாங்க. அவங்க பாட சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்ற முறை வந்து ஒரு தனியாக பாடினாங்க. இப்போ அவங்க சிஷியராக இருந்து நல்லா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நல்ல குரல் வளம் இருக்கு. தெலுங்குக்காரமாக சொன்னாங்க. அவங்க நல்லா அருமையாக சுந்தர தெலுங்கு அவங்க பாருங்க. தாய்மார்கள் எல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் குறவில்லை, எல்லாம் நல்லா தான் பாடியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம தனித்தனியாக நடத்தும் போது நல்லா பண்ணுவோம் செய்வோம். ஆனால் நம்மை விட ஒரு சிறந்த நல்ல ஒரு குரல் வளம் உள்ள ஒரு பாடகரோ ஒரு புத்தகம் வரும்போது அவர்களை பாட விட்டு நாம் ரசிக்கணும். அவர்களை பாட விட்டு நம்ம சந்தோஷம் அடையணும். அதிலிருந்து எதுனா விசேஷமான விஷயங்கள் சங்கதிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா சில இடத்துல அவர் கொடுக்குற சங்கதிலாம் நம்மளால உண்மையை சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்காது. அவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அப்படியே அம்பலவான ரொம்ப நான் நினைச்சுக்கிறேன். நம்ம ஜோடியா அதனாலதான் அவங்க பாடலும் நம்ம நிறைய கேட்கணும். அவங்க அதே குரல் வளத்தோட பாடுறாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பதிகம் போதும் அப்படின்னு சொன்னது ஏற்பாட்டாளர்களுடைய விசேஷம். சபைகள் தான் கம்பீரமா எடுப்பார்கள். என்ன ஒரு குரலோட ஒரு குரல் சேரதில்லை. சேர்ந்து பாடுறோம், கும்பல்ல பாடும்போது அது விஷயம் வேற. கோஷ்டியா பாடும்போது தனியா வரும்போது குரல் வளத்தை நாம ரசிக்கணும். பாருங்க எவ்வளவு நிறைவுல எவ்வளவு அழகா இருந்த சிறு 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 பிசுரெல்லாம் சரி செய்து நிறைவு ரொம்ப அற்புதமா எங்கே நம்ம அதற்காக மீண்டும் மீண்டும் அவர் சிவகணேசனுக்கு சத்குருநாதருடைய அனுகிரகமும் கைலாசபதியினுடைய ஆசீர்வாதமும் முழுமையாக இருந்து பாடும் பணியே பணியா எவ்வளவு சொன்னது போல நல்ல குரல் வளத்தோடு நல்லா பாடணும். திருவாசல் மூன்றுவதும் நிறைய நடத்தணும். நீங்க எல்லாரும் பண்ணணும். அடுத்து நீரே மணக்கு நெற்றியெல்லாம் நெய்யே மணக்கு கரிகள் எல்லாம் சொல்றது போல எல்லாரும் பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஜென்ஸ் கூட வச்சிருக்கல நெற்றியில உங்களை பார்த்தப்ப எப்படி இருப்பாங்க. அற்புதமா இருக்கு. விசேஷம் தான். ஆண்கள் பார்த்து திருமணம் இருக்கா தெரியல. நீங்க எல்லாம் அருமையா நல்லா நீர் எல்லாம் நெற்றி பால் சொன்னாங்க. அப்படி இல்லாத அற்புதமா ருத்ராட்சம் எல்லாம் நிறைய விஷயம் தப்பா ஏதோ சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை. நமக்கு என்ன பிடிக்கிறதோ நல்ல விஷயம், தர்மமான விஷயம் நல்லா செய்வோம். நம்ம சமயத்தை நாம சனாதன தர்மத்தை வளர்த்தெடுப்போம். திருப்பரங்குன்றம் முருகன் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். நான் வேற எதுவும் சொல்லல, சொல்லல அரசியல் பேச காப்பாற்றுவார். புண்ணிய பூமி, கர்ம பூமி, யோக பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி, ஆழ்வார்கள் நாயகெல்லாம் பிறந்து வளர்ந்த புனிதப்படுத்தப்பட்ட இந்த புண்ணிய பூமி, கோடிக்கணக்கான பக்தர்கள், கோயில்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள், தேவாரம் என்ன, திருவாசகம் என்ன, திவ்ய பிரபந்தம் என்ன, திருப்புகழ் என்ன, என்னென்ன பாடல்கள் அப்புறம் இருக்கிற கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு எல்லாம் இருக்கக்கூடிய நமக்கு கல்ச்சர் நமக்கு இருக்கு. அதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், பேர குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த தர்மத்தை காப்பாற்றுற பணியில நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நமக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றல்களையும் சக்தியும் கொடுத்து கைலாசத்தை தான் கொண்டு விட்டுட்டார். கைலாசத்தை தான் இப்ப இருக்கிறோம். விரைவாக சொன்னார், நம்ம கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம் சொல்லி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன். நீங்களா அப்படி இல்லை, நான் சொல்றது நீங்க இல்லை, ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீங்களா அப்படி இல்லவே இல்லை. ஒரு அம்மா ஒரு வயதான பாய்ட்டுல நிறைய வாழ்ந்து ஒரு சரி பண்ணுவோம். எல்லாருக்கும் வரும், கடவுளே என்ன எப்பதான் கொண்டு போகும், ஏன் சார் நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டாரு. அந்த குறும்புக்காரர் பூசாரி ஒருத்தர் பெருமாள் கோயில், என் சிவன் கோயில் இருக்கக்கூடாது கேட்காதீங்க, சும்மா வார்த்தைக்காக சொல்லணும். ஒரு நாள் பின்னால போய் இருந்து பக்தையே உன்னோட பக்திக்கு மெச்சினேன் பார்க்கலாம். பெருமாள் பேசுறாங்க. ஆமா உன்னதான் உங்களதான் சொல்றேன். நான் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டு உன்னை நாங்க வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போறேன். கேட்டது உண்மைதானே, சரின்னு தானே சொல்லணும். அங்கே இன்னைக்கு தானே கிரைண்டர் ரிப்பேர் பண்ணி அதோட மாவை ஆட்டி வச்சிருக்கேன் இட்லி. அதை என்ன பண்றது? நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம்.
நீங்களா இல்ல, நான் அப்படி சொல்லுவேன். சொன்னா கூட நாங்க எவ்வளவு ரெடி தான். அப்படிலாம் எல்லாம் எப்பவுமே நாம எந்த நிலையிலும் அந்த கடமைகளை நிறைவு செய்துட்டு பகவானுடைய இந்த திருக்கையிலாட்டி இங்கே தான் கைலாத்தில் தான் இருக்கோம். எங்கேயோ போறதுக்குலாம் இல்லை இல்லை. அப்படி நமக்கு எல்லாம் அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்தோம். எல்லா அன்பர்கள், உணவு செய்தவங்க, இந்த மைக் ஸ்பீக்கர், ஒளி அமைப்பு எப்பவுமே இந்த பரவாயில்ல. ஆனாலும் கூட அவருக்கு திருப்தி இல்லை, எனக்கு திருப்தி இல்லை தான். இருந்தாலும் பரவாயில்ல, எப்பவுமே அப்படிதான் இருக்கும். 1-2 வருடங்கள் நல்லா செய்திருக்காங்க. அந்த தம்பிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த எல்லா உழைப்பாளர்களுக்கும் நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வு இப்பொழுது நிறைவு செய்வார். அப்புறம் நமக்கு பிரசாத ஏற்பாடுகள் இருக்கு. அதை பற்றி ஐயா அவங்க பார்த்து சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அவங்க குழுவுக்கு எப்படி கொடுக்குறது என்னன்றத சொல்லுவாங்க. ஆமா, அவ்வளவுதானே. सद्गुरुनाथ महाराज के, நித்யானந்தகிரி மகாராஜ் கே. இந்நேரம் வரை ஞானானந்த நிகேதன் என்னும் திருக்கைலாத்தில் இருந்து திருவாசகம் என்னும் தேனை அறிந்து கொண்டே இருந்தோம். அந்த அருந்துவதற்கான நமக்கு மயக்க நிலை வேண்டாம். இன்பத்தில் தடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயார்கள் கூறும்பொழுது கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. ஞானானந்த முகமே ஆனந்த முகம், நித்யானந்த முகமே ஆனந்த முகம். அந்த ஆனந்தத்தில் நாம் திளைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவாசகம் முற்றுவதனுடைய அருட்பிரசாதம் குழுவாக வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு கிழக்கு வாசல் வழியே அருட்பிரசாதம் தர ஏற்பாடாகி இருக்கிறது. உள்ளூர் வாசிகள் இந்த திருவாசகம் முற்பொருள் அருட்பிரசாதத்தை இந்த தெற்கு வாசல் வழியாக பெற்றுச் செல்லுமாறு அன்போடு பெற்றுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் சுண்டல் தரப்படும். சுண்டல் தயாராக இருக்கிறது. அதையும் வாங்கி பெற்று அருந்தி மகிழ்ந்து அவரால் எழுப்பெறும் நல்லபடியாக சென்று சேருமாறு குருவர்களை வேண்டுகிறோம். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கே. வாழ்க அன்பர் வானவர் ஆயினம் ஏகதன் புகழ்வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமதே வான்மையும் வளர்ந்தீக மன்னன் கோமுறை அரசு செய்க நான் மலையாளம் सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्
पूर्णामृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्ति।